சூர்யா வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்வேதா கூட வந்து நெருங்கி பழகிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில இந்த விஷயத்த நேரடியா பார்க்குறாங்க. நம்ம மகா பார்த்து அதிர்ச்சி அடையிறாங்க. அவர் வந்து ஃப்ரெண்டா பழகுறாரா? இவ்ளோ நெருங்கி பழகுறாரே! அப்படின்னு சொல்லிட்டு மகாவுக்கு வந்து மனசே சரியில்லாம போது. இங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம வந்து விஜய்க்கும், அனாமிகாவுக்கும் வந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிர்றாங்க. முதல் நாள் வந்து மெஹந்தி ஃபங்ஷன்ல எல்லாருமே வந்து அவங்க ஒய்ஃப்க்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே வந்து மெஹந்தி போடணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே போடும்போது சூர்யா வந்து மகா கையில அவ்ளோ அழகா வந்து இனிஷியல் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு போடுறாரு. அத பார்த்த மகா ரொம்ப சந்தோஷமடைறாங்க. அடுத்து வந்து சூர்யா என்ன பண்றாரு, அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து அம் ஸ்வேதா வந்து வர வைக்கிறாரு. 2 பேரும் ஒண்ணா பேசிட்டு இருக்கிறது, அதே போல ஹக் பண்ணி பேசுறது எல்லாத்தையுமே வந்து பார்த்துடுறாங்க. அவங்க அம்மா வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. ராஜலட்சுமி "ஏன்டா இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, எல்லாத்துக்கும் விளக்கம் இப்ப சொல்ல முடியாதும்மா. ஆனா கண்டிப்பா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் விளக்கம் தருவேன்." அப்படின்னோனே, எப்படியோ பையன் வந்து அவனுக்கு பிடிச்ச பொண்ணோட சேர்ந்துட்டான். இந்த மகா வந்து அனுப்பிச்சுட்டு இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணினா கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க வந்து ராஜலட்சுமி. மெஹந்தி ஃபெஸ்டிவல்ல என்ன பண்றாங்கன்னா, நம்ம வந்து விஜய் என்ன பண்றாரு, நம்ம பிரபா கையில வந்து மெஹந்தி போட்டுறாரு. அதனால வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க அனாமிகா. பிரபாவ பார்த்துட்டு வந்துட்டு டென்ஷன் ஆயிட்டு அப்படியே கத்துறாங்க. உடனே வந்து விஜய் கிட்ட சண்டை போடுறாங்க. விஜய் வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இங்க பிரபா வந்து அந்த மெஹந்தியோட பார்த்துட்டு மனசு சந்தோஷப்படுறாங்க. கையில இருக்க மெஹந்திய. அத பார்த்துட்டு வந்து கோட்டீஸ்வரி வந்து "இதுக்கெல்லாம் சந்தோஷப்படாத பிரபா, உன் மனசு தேத்திக்கோ. இதுக்கெல்லாம் அலைப்பாட விடாத" அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாங்க. அவரோட சித்தப்பாவும், அப்பாவும் சேர்ந்து என்ன பண்றாங்க, கூல் ட்ரிங்க்ஸ் வந்து ட்ரிங்க்ஸ கலந்து குடிச்சிட்டு இருக்காங்க. இத வந்து கவனிக்காத மகா என்ன பண்றாங்க, தெரியாம அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிடுறாங்க அந்த கூல் ட்ரிங்க்ஸ. குடிச்சிட்டு வந்து அப்படியே ஒண்ணும் புரியாம அப்படியே வந்து தள்ளாடுறாங்க. அப்போ வந்து சூர்யாவும் வராரு. சூர்யாவும் அந்த ட்ரிங்க்ஸ குடிச்சிடுறாரு. அவரும் வந்து ரூமுக்கு போறாரு. 2 பேருமே ஒண்ணா ரூமுக்கு போறாங்க. அங்க வந்து சூர்யாவ பார்த்துட்டு என்ன பண்றாங்க, மகா வந்து கேள்வி கேட்குறாங்க. "இங்க பாருங்க, நீங்க வந்து ஏன் வந்து அந்த ஸ்வேதா கூட ரொம்ப நெருங்கி பழகுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, ஸ்வேதா என் ஃப்ரெண்டு. நான் நெருங்கி பழகுவேன். உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "அதெல்லாம் தெரியாது. நான் உங்கள விரும்புறேன். நீங்க என் புருஷன். அதனால யார் கூடயும் நீங்க பழகுறத நான் ஒத்துக்க மாட்டேன். புரியுதா? அதனால வந்து நீங்க ஸ்வேதா கூட பழகக்கூடாது. அப்படி மீறி பழகுனீங்க உங்க 2 பேரையும் சும்மா விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டு வந்து சூர்யா வந்து, சரி ஓகே. இனிமேட்டு பழக மாட்டேன். நான் எப்பவும் உன் கூடவே இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிக்கிறாரு. மகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா அந்த ஸ்வேதா கிட்ட நீங்க போனீங்க, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போதையிலேயே 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. அடுத்து 2 பேருமே அப்படியே தூங்கி போறாங்க. அடுத்த நாள் வந்து காலைல எழுந்தோனே எல்லாரும் வந்து எழுந்துக்கிறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் எழுந்துக்கல. அத பார்த்துட்டு எல்லாருமே ஓடி வந்து, "என்ன ஆச்சு? சூர்யா வந்து இன்னும் வரலையே?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா சூர்யாவும் மகாவும் வந்து கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த காயத்ரி வந்து, "இவங்க 2 பேருக்கு இதே வேலையா போச்சு. கதவ திறந்து வச்சுட்டு இப்படி பண்றாங்களே." மகா மகா அப்படின்னு சொல்லிட்டு குரல் கூட மகா எழுந்துக்கிறாங்க. சாரி, நேத்து நைட்டு தெரியாம என்ன குடிச்சேன்னே தெரியல. ஒரு மாதிரி இருக்கு." அப்படின்னோனே உடனே ஓடி வராரு வந்து காயத்ரியோட வீட்டுக்காரு. அவரு ஓடி வந்து, "ஐயோ! சாரி. இந்த கூல் ட்ரிங்க்ஸ குடிச்சுட்டாங்களா? என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே." "சரி, சரி. ரொம்ப டென்ஷன் ஆவாத. விடு. தெரியாம பண்ணிட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அவங்க ஒய்ஃப அனுப்பிச்சு வச்சுட்டு, "மகா சாரிம்மா. இந்த மாரி வந்து தெரியாம ஹாட் ட்ரிங்க்ஸ் கலந்துருச்சு." அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க மகா. "ஓ! அதனால தான் 2 பேரும் வந்து இப்படி குடிச்சிட்டோமா?" அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் வந்து பேசுனதெல்லாம் நெனச்சு பார்க்குறாங்க மகா. அப்போ நம்ம வந்து அவர்கிட்ட வந்து சொல்லிட்டோம், இந்த மாரி நடந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அவரு இதுக்கப்புறம் ஸ்வேதா கூட நட்ப வந்து பழகுவாரா? ஒண்ணும் புரியலையே. அவருக்கு ஞாபகம் இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, ஃபங்ஷன்ல வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்காங்க. ரிசப்ஷன் வைக்கிறாங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்ட்டி நடந்துட்டுருக்கு. அந்த பார்ட்டில மறுபடியுமே வந்து அந்த ஹாட் ட்ரிங்க்ஸ் வந்து கலந்துடுறாங்க. அத வந்து பிரபா வந்து குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு வந்து என்ன பண்றாங்க, மேடையில வந்து எல்லாருமே ஜோடி ஜோடியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ பிரபா போய் நேரா வந்து தெரியாம வந்து என்ன பண்றாங்க, அப்படியே வந்து விஜய வந்து கைய பிடிக்கிறாங்க. கைய பிடிச்சிட்டு, "விஜய், உங்கள நான் லவ் பண்றேன். ரொம்ப நாளாவே லவ் பண்றேன். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வந்து என்ன பண்றாங்க, நம்ம பிரபா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது கோடீஸ்வரி வந்து பிரபாவுக்கு வந்து, "வா பிரபா, ஏன் பிரபா இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "இல்லம்மா, என்ன விடு. விஜய் கிட்ட நான் இன்னைக்காவது நான் எல்லாத்தையும் சொல்றேன். விஜய், உன்ன நான் ரொம்ப லவ் பண்றேன் விஜய். நீ தான் என் மனசுல இருக்கன்னு" சொல்லிட்டு ஓப்பனா சொல்றாங்க. அத கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து, "இங்க பாரு, உன்ன நான் அப்படி நினைச்சு கூட பார்க்கல. நீ என்னோட ப்ரோ, அவ்வளோதான். நான் வந்து அனாமிகாவ தான் விரும்பினேன். அதனால அனாமிகாவ தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிடு ப்ரோ." அப்படி சொல்லிடுறாரு. அதனால வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து கூட்டிட்டு போறாங்க. எல்லாருமே பிரபாவ திட்டுறாங்க. ரொம்ப மோசமா பேசுறாங்க. இத பார்த்து வந்து மகா டென்ஷன் ஆயிடுறாங்க. "இங்க பாருங்க, என் தங்கச்சி தெரியாம பண்ணிட்டா. அதுக்காக இவ்ளோ பேர் என் தங்கச்சிய திட்டுவீங்க?" அப்படின்றாங்க. "பார்த்தீங்களா இந்த மகாவ? மகா தான் வேணும்னே வந்து அவங்க தங்கச்சி எப்படியாவது வந்து விஜய்க்கு கல்யாணம் பண்ண வைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கா. அதனால தான் அவங்க தங்கச்சி இப்ப எல்லார் முன்னாடியும் சொல்றா." அப்படின்னு சொல்லிட்டு மகா மேல பழிய போடுறாங்க. இத பார்த்து சூர்யா வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. "மகா ஒண்ணும் அப்படிப்பட்டவ கிடையாது. தேவையில்லாம பேசுனீங்க அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் வந்து மகாவ பேசினவங்க எல்லாருமே திட்டி விடுறாரு. அனாமிகா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த பிரபாவையும் வந்து அந்த மகாவையும் சும்மாவே விடக்கூடாது.
முடியாது. கல்யாணம் ஆவட்டும். இவங்க 2 பேருக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா மனசுலயே அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மகா சோகமா இருக்கிறத பார்த்து சூர்யா வந்து அவங்கள சமாதானப்படுத்தினாரு. அடுத்த நாள் வந்து அனாமிகாவுக்கும் விஜய்க்கும் வந்து நல்லபடி கல்யாணம் முடியுது. எல்லாரோட ஆசீர்வாதத்தோடயும் இது முடியுது.